வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் 4 ரிசல்ட்டு எப்பொழுது நமக்கு கிடைக்கும், இதுக்கு பார்த்திங்கன்னா தேர்வர்கள் குரூப் 4 தேர்வை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டுருக்காங்க. எங்களுக்கு இந்த குரூப் 4 தேர்வு அப்படின்றது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குரூப் 4 தேர்வில் இந்த தேர்வை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ குரூப் 4 தேர்வில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் படித்தவங்களால் முடியல, படிக்காமல் போனவங்க பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த மாற்றங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு தற்சமயம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும், அதே மாதிரி குறைக்கிற அளவுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 நிறைய பேர் உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூப் 4 2025 தேர்வில் 130, 135, 140, 145 இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக பணி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இதுதான் நான் உங்களுக்கு இப்போ முக்கியமான அப்டேட்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நிறைய பேர் 3 ஆண்டு பயணம், 5 ஆண்டு பயணம், 10 ஆண்டு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார வெளியாகும். ஓகேங்களா? ஆகஸ்ட் இறுதி இல்லைனா அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக 100% குரூப் 4 முடிவுகளை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சார்பாக பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4 ரிசல்ட்டு மறுபரிசீலனை எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. ஸோ வேண்டும் மறுதேர்வு வெடித்த போராட்டம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா மறுதேர்வு அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஸோ எல்லாருமே டிமாண்ட் வைக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க, எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் மறுதேர்வு அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஒரு மறுதேர்வு நடத்தணும், ஈஸியாக வாயால் சொல்லிடலாம் மறுதேர்வுன்றது. ஆனால் அந்த மறுதேர்வை நடத்துறதுக்கு டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு வேலைகளை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி மறுதேர்வு நடத்த வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகேங்களா? ஸோ எது இதில் பார்த்திங்கன்னா சிறந்தது அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ போர்க்குளம் ஆகிவிட்டோம் நேற்று வரை இந்த டிஎன்பிஎஸ்சி தற்சமயம் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 கட் ஆஃப் இதுதான் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த கட் ஆஃப் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக குரூப் 4 வாய்ப்பு இருக்குது. ஜிடி 150 விஏஓக்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு நான் செக்யூரிட்டி 150, ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்னோடைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மேன் 118. அடுத்து பிசி விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 44, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்னோடைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மேன் 115. அடுத்து பிசி முஸ்லீம் 3%, விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஃபாரஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 131, டைப்பிஸ்ட் 130, ஸ்னோடைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மேன் டிரான்சிட் வந்தால் 110. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ 185, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்னோ டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மேன் 108. எஸ்சி 18%, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 125, விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்னோ டைப்பிஸ்ட் 120,
டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸரிஸ்மெண்ட் 105ங்க. அடுத்து எஸ்சிஎம் 3%, பிஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்னோ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸரிஸ்மெண்ட் 100. அடுத்து எஸ்டி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்னோ டைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸரிஸ்மெண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் 100. இந்த கட்டாப் பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். இந்த கட்டாப்லேருந்து 5லிருந்து 7 மதிப்பெண்கள் கூடலாம், இல்லைலாம் குறையலாம், தவிர பெரிய லெவல் மாற்றங்கள் எதுவும் வராது. ஸோ இதுதான் ஃபைனலான கட்டாப். இந்த கட்டாப் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிற ரிசல்ட்டு இன்னும் ஒரு தினங்களில் எதிர்பார்க்கலாம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் 4 ரிசல்ட்டு எப்பொழுது நமக்கு கிடைக்கும், இதுக்கு பார்த்திங்கன்னா தேர்வர்கள் குரூப் 4 தேர்வை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டுருக்காங்க. எங்களுக்கு இந்த குரூப் 4 தேர்வு அப்படின்றது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குரூப் 4 தேர்வில் இந்த தேர்வை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ குரூப் 4 தேர்வில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் படித்தவங்களால் முடியல, படிக்காமல் போனவங்க பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த மாற்றங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு தற்சமயம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும். அதே மாதிரி குறைக்கிற அளவுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 நிறைய பேர் உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூப் 4 2025 தேர்வில் 130, 135, 140, 145 இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக பணி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, இதுதான் நான் உங்களுக்கு இப்போ முக்கியமான அப்டேட்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நிறைய பேர் 3 ஆண்டு பயணம், 5 ஆண்டு பயணம், 10 ஆண்டு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார வெளியாகும். ஓகேங்களா? ஆகஸ்ட் இறுதி இல்லைனா அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக 100% குரூப் 4 முடிவுகளை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சார்பாக பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4 ரிசல்ட்டு மறுபரிசீலனை எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. ஸோ வேண்டும் மறுதேர்வு வெடித்த போராட்டம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா மறுதேர்வு அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஸோ எல்லாருமே டிமாண்ட் வைக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க, எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் மறுதேர்வு அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஒரு மறுதேர்வு நடத்தணும், ஈஸியாக வாயால் சொல்லிடலாம் மறுதேர்வுன்றது. ஆனால் அந்த மறுதேர்வை நடத்துறதுக்கு டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ வேலைகளை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி மறுதேர்வு நடத்த வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகேங்களா? ஸோ எது இதில் பார்த்திங்கன்னா சிறந்தது அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ போர்க்குளம் ஆகிவிட்டோம் நேற்று வரை இந்த டிஎன்பிஎஸ்சி தற்சமயம் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 கட் ஆஃப் இது தான் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த கட் ஆஃப் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமாக குரூப் 4 வாய்ப்பு இருக்குது. ஜிடி 150 விஏஓக்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு நான் செக்யூரிட்டி 150, ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்னோ டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸரிஸ்மெண்ட் 118. அடுத்து பிசி விஏஓ 145,
ஜூனியர் அசிஸ்டன்ட் 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 44, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்னோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்வீஸ்மேன் 115. அடுத்து பிசி முஸ்லீம் 3%, விஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஃபாரஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 131, டைபிஸ்ட் 130, ஸ்னோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்சிட் வந்தால் 110ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்வீஸ்மேன் 108ங்க. எஸ்சி 18%, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 125, விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்வீஸ்மேன் 105ங்க. அடுத்து எஸ்சிஏ 3%, பிஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்வீஸ்மேன் 100. அடுத்து எஸ்டி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்னோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்சிட் தான் 100. இந்த கட்டாப் பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். இந்த கட்டாப்லேருந்து 5லிருந்து 7 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைலாம் குறையலாம், தவிர பெரிய லெவல் மாற்றங்கள் எதுவும் வராது. ஸோ இதுதான் ஃபைனலான கட்டாப். இந்த கட்டாப் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிற ரிசல்ட்டு இன்னும் ஒரு தினங்களில் எதிர்பார்க்கலாம்.